Good morning students, welcome to RCube channel. நீங்க RCube channelக்கு கொடுக்கிற ஆதரவுக்கு மிகவும் நன்றி. நாம இந்த வீடியோல என்ன படிக்க போறோம்னா relations and functionsல இருக்க relationனா என்ன, functionனா என்னன்னு படிக்க போறோம். இதுக்கு தேவையான definitions எல்லாமே லாஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தா descriptionல லிங்க் ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ்? வாங்க நாம இந்த வீடியோக்குள்ள போகலாம். Students, நம்ம first relation na என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். A relation between two sets is the collection of ordered pairs containing one object from each set. If object X is from the first set and object Y is from the second set, then the objects are said to be related if the ordered pairs X, Y is in the relation. அதாவது ரிலேஷன்னா ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ரிலேஷனுக்குள்ள நம்ம ரெண்டு செட்ஸை கன்சிடர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு செட்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுப்போம், செகண்ட் செட்லேருந்து இன்னொரு எலமெண்ட் எடுப்போம். அந்த ரெண்டு எலமெண்ட்டையும் கம்பைன் பண்ணி ஆர்டர்டு பேராக எழுதுவோம். அந்த செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரிலேஷன்னு சொல்கிறோம். கான்செப்ட் புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டயக்ராம் மூலயமா உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு செட்டுக்கு ஏன்ற நேமிங் கொடுத்துருக்கேன், செகண்ட் செட்டுக்கு பீன்ற நேமிங் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க ஒரு எலமெண்ட் எக்ஸுன்ற எலமெண்ட் வந்து எதோட ரிலேஷன் கொண்டு இருக்குன்னா ஒய்ன்ற எலமெண்ட்டோட ரிலேஷன் கொண்டு இருக்குது. அப்போ இந்த எலமெண்ட்ஸை எப்படி எழுதலாம்னா எக்ஸ், ஒய்ன்னு எழுதலாம். அதாவது ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ்க்கு நடுவில் இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க ஒரு எலமெண்ட்டையும் செகண்ட் செட்டில் இருக்க ஒரு எலமெண்ட்டையும் நான் கம்பைன் பண்ணி ஆர்டர்டு பேராக எழுதியிருக்கேன். இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரிலேஷன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ரிலேஷன்னா என்ன? ரிலேஷன்றது டூ செட்ஸை கன்சிடர் பண்ணணும். ஃபஸ்ட்டு செட்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கணும், செகண்ட் செட்லேருந்து இன்னொரு எலமெண்ட் எடுக்கணும். ரெண்டு எலமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி ஆர்டர்டு பேராக எழுதணும். அந்த கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்டு பேரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரிலேஷன்னு சொல்கிறோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், நான் ரிலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு செட் அண்ட் செகண்ட் செட்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆனால் நம்ம அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு சில மேத்தமெட்டிக்கல் நேமிங்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்சஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டுன்னு செட்டுன்னு சொன்ன வேல்யூவை நம்ம என்ன சொல்கிறோம்னா டொமைன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கு நான் ஏன்ற நேமிங் கொடுத்துருக்கேன். செகண்ட் செட்டினுடைய பேர் வந்து பின்னு கொடுத்துருக்கேன். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கோடொமைன்னு சொல்கிறோம். ஏக்குள்ளே என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 வரைக்கும் இருக்குது. அதை தான் இன்புட் வேல்யூஸ்னு சொல்கிறோம். அண்ட் பிக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் இருக்குது. இதில் இருக்க எல்லா வேல்யூஸுமே நம்ம ரேஞ்சஸ்னு சொல்ல முடியாது. எந்தெந்த வேல்யூஸ்லாம் ரிலேட் ஆகிருக்கோ அந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம ரேஞ்சஸ்னு சொல்ல முடியும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது இப்போ நம்மளுக்கு டொமைன்னா என்னன்னு தெரியும், கோடொமைன்னா என்னன்னு தெரியும், அண்ட் ரேஞ்சஸ்னா என்னன்னு தெரியும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? டொமைனுக்கும் கோடொமைனுக்கும் நடுவில் நான் ஒரு ரிலேஷன் எடுத்திருக்கேன். அந்த ரிலேஷனை எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு 2x + 1ன்ற கண்டிஷன் கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நான் சொல்கிற நேமிங்ஸை மட்டும் நீங்கள் நல்லா மைண்டில் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ டொமைனில் இருக்க வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? 1 2 3 4 5 இருக்குது. இந்த வேல்யூஸில் ஃபஸ்ட்டு 4 வேல்யூஸ் மட்டும்தான் பின்ற கோடொமைனுக்குள்ளே இருக்க வேல்யூஸ்க்கு ரிலேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ரிலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இந்த பியில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையுமே நம்ம ரேஞ்சஸ்னு சொல்லக்கூடாது. எந்தெந்த வேல்யூஸ்லாம் டொமைனில் இருக்க வேல்யூஸோட ரிலேட் ஆகிருக்கோ அதை மட்டும்தான் நம்ம ரேஞ்சஸ்னு சொல்லணும். ரேஞ்சஸ்க்கு இன்னொரு பேர் வந்து இமேஜ்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா அவுட்புட்னு சொல்லலாம். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போது ரேஞ்சஸில் இருக்க ஒவ்வொரு வேல்யூஸ்க்குமே, அதாவது 3 5 7 9க்கு டொமைனில் என்னென்ன வேல்யூஸ் ரிலேட் ஆகிருக்கோ 1 2 3 4 நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா இன்வர்ஸ் இமேஜ்னு சொல்லுவோம். கான்செப்ட் புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? டொமைன்னா ஃபஸ்ட்டு செட்டுன்னு அர்த்தம், கோடொமைன்னா செகண்ட் செட்டுன்னு அர்த்தம். டொமைனில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே கோடொமைனில் ரிலேட் ஆகிருக்க வேல்யூஸை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ரேஞ்சஸ்னு சொல்லியிருக்கோம். அதற்கு இன்னொரு பேர் வந்து இமேஜ் ஆர் அவுட்புட்னு சொல்லியிருக்கோம். இந்த ரேஞ்சஸ்க்கு நம்ம டொமைனில் இருக்க வேல்யூஸ்க்கு உள்ள ரிலேஷனை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ப்ரீ இமேஜ்னு சொல்லியிருக்கோம், அப்படி இல்லைன்னா இன்வர்ஸ் இமேஜ்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ அந்த ரிலேஷனுக்கான ஆரோ டயக்ராம் எப்படி வரைஞ்சோன்றது இதன் மூலியமாக தான் நமக்கு தெரியும். இப்போ நம்ம ரிலேஷனுக்கான கண்டிஷன் என்ன எடுத்திருக்கோம்னா எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு 2x + 1ன்னு எடுத்திருக்கோம். இதுதான் இன்புட், இதுதான் அவுட்புட் இல்லையா? அதாவது இன்புட் எங்கே இருக்கும்? டொமைனில் இருக்கும். அவுட்புட் எங்கே இருக்கும்னா கோடொமைனில் இருக்கும். கோடொமைனில் எல்லா எலமெண்ட்ஸையுமே நம்ம அவுட்புட்டுன்னு எடுத்துக்கக்கூடாது. எந்தெந்த வேல்யூஸ் கோடொமைனில் ரிலேட் ஆகிருக்கோ அந்த வேல்யூஸை மட்டும்தான் நம்ம அவுட்புட், அப்படி இல்லைன்னா ரேஞ்சஸ், அப்படி இல்லைன்னா இமேஜ்னு சொல்லுவோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போது டொமைனில் இருக்க இன்புட் வேல்யூஸை நம்ம வச்சு செக் பண்ண போகிறோம்.
என்னென்ன வேல்யூஸ்க்குலாம் ரிலேஷன் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துருக்கிறோன்னா இஃப் எக்ஸ் ஈக்குவலன் டு 1. ஏன்னா ஏன்ற செட்டுக்குள்ளே 1 2 3 4 5 வரைக்கும் எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுக்க போகிறோம் இஃப் எக்ஸ் ஈக்குவலன் டு 1. அப்போ எக்ஸ் ஈக்குவலன் டு 1ன்ற வேல்யூவை நம்ம இந்த ரிலேஷனில் எடுத்துகிட்டு போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2x + 1ன்ற நம்மளுடைய ரிலேஷனுக்கான கண்டிஷன். இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா 1ன்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Therefore 2 of 1 + 1, 2 into 1 2 plus 1, we get the answer of 3. அதனால தான் டொமைனில் இருக்க 1ன்ற வேல்யூ எந்த வேல்யூவோட ரிலேட் ஆகிருக்குன்னா 3ன்ற வேல்யூவோட ரிலேட் ஆகிருக்கு. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி இப்போ எக்ஸ் ஈக்குவலன் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2x + 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 of 2 + 1, 2 2s are 4 + 1, we get the answer of 5. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவலன் டு 3ன்னு எழுதியிருக்கோம். 2 of 3 + 1, 2 3s are 6 + 1, we get the answer of 7. If x equivalent to 4, 2 of 4 + 1, 2 4s are 8 + 1, we get the answer of 9. If x equivalent to 5, 2 of 5 + 1, 2 5s are 10 + 1, we get the answer of 11. பட் நம்ம கோடொமைனில் இருக்க வேல்யூஸ் எதுலேருந்து எது வரைக்கும் தான் இருக்குது? 1லேருந்து 10 வரைக்கும் தான் இருக்குது இல்லையா? அப்போ 11ன்றது கோடொமைனில் இல்லை. அதனால தான் 11 does not belonging to Bன்னு எழுதியிருக்கேன். There is no relation in B. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்னும் உங்களுக்கு இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். 1ன்ற வேல்யூ எதோட ரிலேட் ஆகிருக்கு? 3யோட, 2ன்ற வேல்யூ 5யோட, 3ன்ற வேல்யூ 7ோட அண்ட் 4ன்ற வேல்யூ 9ோட ரிலேட் ஆகிருக்கு. 5ன்ற வேல்யூக்கு ரிலேஷன் கிடையாது, நோ ரிலேஷன். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேங்களா? இப்போ நான் நெக்ஸ்ட்டு அதை தான் எடுத்து தனித்தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன்னா the set A is called the domain. Okay, the set B is called the codomain. The set of elements that get pointed to in B is called the range. நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் எதெல்லாம் கோடொமைனில் ரிலேட் ஆகிருக்கோ அந்த வேல்யூஸை மட்டும்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரேஞ்சஸ்னு சொல்கிறோம். டொமைனில் இருக்க வேல்யூஸ் என்னென்ன செட்டில் எழுதியிருக்கோம்? 1 2 3 4 5. கோடொமைனில் இருக்க வேல்யூஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரேஞ்சஸ் எந்தெந்த வேல்யூஸ் ரிலேட் ஆகிருக்கு? 3 5 7 9. இது எல்லாமே கோடொமைனில் இருக்க வேல்யூஸ். இப்போ ரிலேஷன் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னா செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ், அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸாக எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ 1க்கு எது ரிலேஷன்? 3. அப்போ 1 is related to 3. 1ன்றது இன்புட், 3ன்றது அவுட்புட். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி செகண்ட் வேல்யூ 2 is related to 5, 3 is related to 7 and 4 is related to 9. 5க்கு ரிலேஷன் இல்லை, அதனால நம்ம இங்கே டைரெக்டாகவே எழுத முடியல. இப்படி தான் நம்ம ரிலேஷனை எழுதணும். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஹெட்டிங் படிக்க போகிறோம், அதுதான் ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷன்னா என்னன்றதை பார்க்கலாம். எ ஃபங்க்ஷன் இஸ் த டைப் ஆஃப் ரிலேஷன். ஃபங்க்ஷனை வந்து ஒன் டைப் ஆஃப் ரிலேஷன்னு நம்மளால் சொல்ல முடியும். எ ஃபங்க்ஷன் ரிலேட்ஸ் ஈச் எலமெண்ட் ஆஃப் எ செட் வித் எக்ஸாக்ட்லி ஒன் எலமெண்ட் ஆஃப் த அனதர் செட். அதாவது ஃபங்க்ஷனை என்ன சொல்லியிருக்காங்கன்னா டொமைனில் ஒரு எலமெண்ட் கோடொமைனில் ஒரு எலமெண்ட்டோட மட்டும்தான் ரிலேஷன் வச்சுருக்க முடியும். ஓகேங்களா? செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்ரி எலமெண்ட் இன் ஏ இஸ் ரிலேட்டட் டு சம் எலமெண்ட் இன் பி. டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே கோடொமைனில் கண்டிப்பாக ரேஞ்சஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஃபங்க்ஷன். அதாவது ஃபங்க்ஷனை வந்து ஒன் டைப் ஆஃப் ரிலேஷன்னு சொல்லலாம். டொமைனில் இருக்க ஒரு எலமெண்ட் கோடொமைனில் ஒரே ஒரு ரேஞ்சஸ் மட்டுமே கொடுத்ததுன்னா அது வந்து ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் டொமைனில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்குமே ரேஞ்சஸ் இருக்கணும். ஒரு எலமெண்ட்டுக்கு கூட ரேஞ்சஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது கோடொமைனில். அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்குமே ரேஞ்சஸ் வந்து கோடொமைனில் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த டயக்ராம் மூலியமாக உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ என்ன டயக்ராம் எடுத்திருக்கேன்னா 1-to-1 ஃபங்க்ஷன் ஆர் இன்ஜெக்ஷனுக்கான டயக்ராம் எடுத்திருக்கேன். இதுக்கான நோட்டேஷன் எப்படி எழுதலாம்னா f is the function from a to bன்னு எழுதலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுற ரெண்டு செட்ஸ்க்கு நான் நேம் கொடுத்துருக்கேன். டொமைனுன்ற செட்டுக்கு ஏன்ற நேமும் கோடொமைனுக்கு பீன்ற நேமும் கொடுத்துருக்கேன். டொமைனில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே ஏபிசின்னு எழுதியிருக்கேன். கோடொமைனில் இருக்க வேல்யூஸை பிக்யூஆர்னு எழுதியிருக்கேன். f is the function from a to bன்ற மாதிரி டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போது ஆரோ மூலியமாக நான் டயக்ராமில் என்ன மார்க் பண்ணியிருக்கேன்னா A is related to P and B is related to Q and C is related to R. அதாவது
each element is related to each element in codomain. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது ஒரு எலமெண்ட்ஸ் டொமைனில் இருக்க ஒவ்வொரு தனித்தனி எலமெண்ட்டும் ஒவ்வொரு தனித்தனி எலமெண்ட் பிக்குள்ளே இருக்க தனித்தனி எலமெண்ட்டோட ரிலேட் ஆயிருந்ததுன்னா அதை நம்ம என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம்னா 1-to-1 ஃபங்க்ஷன் ஆர் இன்ஜெக்ஷன்னு சொல்லுவோம். அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். A is related to P, B is related to Q and C is related to R. Each input corresponds to a single output. இந்த மாதிரி இருந்ததுன்னா இதையும் நம்ம ஃபங்க்ஷன் தான் சொல்லுவோம். அது என்ன ஃபங்க்ஷன்னா 1-to-1 ஃபங்க்ஷன் ஆர் இன்ஜெக்ஷன்னு சொல்லுவோம். கான்செப்ட் புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது டொமைனில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே கோடொமைனில் ஒரே ஒரு ரேஞ்சஸ் மட்டுமே இருந்ததுன்னா அது என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம்னா 1-to-1 ஃபங்க்ஷன் ஆர் இன்ஜெக்ஷன்னு சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு என்ன படிக்க போகிறோம்னா many-to-1 ஃபங்க்ஷன்னா என்னென்னு படிக்க போகிறோம். many-to-1 ஃபங்க்ஷன்னாலும் அது ஃபங்க்ஷன்ஸில் தான் சேரும். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ டொமைனில் ஏன்ற செட் எடுத்திருக்கேன், கோடொமைனில் பின்ற செட்டாக எடுத்திருக்கேன். ஏன்ற செட்டுக்குள்ளே ஏபிசின்னு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, பின்ற செட்டுக்குள்ளே பிக்யூஆர்னு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. எஃப்ன்ற ஃபங்க்ஷன் இஸ் ரிலேட்டட் டு ஏ டு பின்ற மாதிரி டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். அது இல்லாமல் இங்கே ஏரோ டயக்ராமில் ஏ இஸ் ரிலேட்டட் டு பி, B is related to R, again C is related to R என்ற மாதிரி டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இப்போ இது எப்படி நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்ல போகிறோம்னா each element in A is related to each element in B இல்லையா? அப்போ இது கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன். பட் இங்கே 2 எலமெண்ட் வந்து ஒரே எலமெண்ட்டை ரிலேட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி மோர் தென் 1 எலமெண்ட் ஒரே எலமெண்ட்டை ரிலேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே கோடொமைனில் ரேஞ்சஸ் இருக்கணும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். A is related to P, B is related to R and C is related to R. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வேறு எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. பட் இங்கே வந்து என்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் இருக்கலாம். டொமைனில் தான் வெவ்வேறு எலமெண்ட்ஸ் இங்கே ரிலேஷன் இருக்கணும். கோடொமைனில் சேம் எலமெண்ட்ஸாக இருக்கலாம். கான்செப்ட் புரியுதுங்களா? அதாவது ஈச் இன்புட் கரஸ்பாண்ட்ஸ் டு எ சிங்கிள் அவுட்புட் கண்டிஷன் இங்கே டேலி ஆகிருக்கு. இந்த மாதிரி இருந்ததுனாலும் இதை நம்ம என்னென்னு சொல்லலாம், ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். பட் இப்போ ஏன் நம்ம இதை ஃபங்க்ஷன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். 1-to-many ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஏன்ற ஒரு டொமைன் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே ஏபிசின்னு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. பின்ற ஒரு டொமைன் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே பிக்யூஆர்னு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபங்க்ஷன் எஃப் இஸ் த ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பின்னு ரிலேட் ஆகிருக்கு. இப்போ நான் ஆரோ டயக்ராமில் என்ன வரைஞ்சிருக்கேன்னா ஏ இஸ் ரிலேட்டட் டு பி, B is related to Q, again B is related to R, but there is no relation for C. இல்லையா? இப்போ நமக்கு ரெண்டாவது கண்டிஷன் இதில் டேலி ஆகலை. அது இல்லாமல் ஒரே ஒரு டொமைன் வேல்யூ 2 கோடொமைன் வேல்யூவை ரிலேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? A is related to P, B is related to Q, again B is related to R. அதாவது டொமைனில் ரிப்பீட்டட் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. ஆனால் கோடொமைனில் ரிப்பீட்டட் வேல்யூஸ் இருக்கலான்னு நம்ம லாஸ்ட்டு many-to-1 ஃபங்க்ஷனில் படித்தோம். பட் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது டொமைனில் ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. 1 of the input B is associated with 2 outputs. புரியுதுங்களா? அப்போ நம்ம இதை என்னன்னு சொல்லலாம்னா நாட் ஏ ஃபங்க்ஷன். இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. பட் இட் இஸ் த ரிலேஷன். இது வந்து ரிலேஷன். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ரிலேஷனுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ரிலேஷன்னா டொமைனில் இருக்க வேல்யூஸ் வந்து கோடொமைனில் எத்தனை வேல்யூஸ் ஆனாலும் ரிலேட் பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் டொமைனில் இருக்க வேல்யூஸ்க்கு ரிலேஷன் இல்லாமையும் இருக்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆனால் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா ஃபங்க்ஷனும் ஒன் டைப் ஆஃப் ரிலேஷன் தான். ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க டொமைனில் இருக்க வேல்யூஸ்க்கு ஒரே ஒரு ரேஞ்சஸ் மட்டும்தான் கோடொமைனில் இருக்கும். அது இல்லாமல் டொமைனில் இருக்க எல்லா வேல்யூஸ்க்குமே ரேஞ்சஸ் இருக்கணும். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.